உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணுமா? ஆக்சுவலாக இந்த மாதிரி கொண்டாடுறதுக்கு பதில் ப்ரொடெக்ஷன் சேஃப்டிலாம் இன்க்ரீஸ் பண்ணாவே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு நாள் கொண்டாட்டம்லாம் வந்து என்ன கேட்டால் முட்டாள்தனம் சொல்லுவேன். அதை லைஃப் லாங் ஒரு சேஃப்டியாக இருக்கும்போது வந்து அது நல்லாயிருக்கும். இந்த ஒரு நாள் தான் உமன்ஸ் டேன்னு தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்களே தவிர்த்து மற்ற நாள் பார்த்திங்கன்னா இது அப்படியே தலைகீழாக தானே இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடெக்ஷன் சேஃப்டி இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி டே டு டே லைஃப்பில் இன்றைக்கி எப்படி கொண்டாடுறவங்களோ உமன்ஸை மற்ற எல்லா நாளுமே பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். தட்ஸ் அ திங் தான். ஈக்குவலிட்டி இருக்குங்களா? ஈக்குவலிட்டி இருக்குங்களா ஆக்சுவலாக நான் கார்ப்பரேட்டில் இருந்து வர்றதால முன்னாடி இப்போ எவ்வளோ பரவாயில்ல. ஈச் அண்ட் எவ்ரி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஆஸ் பர் கார்ப்பரேட்டில் வந்து எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ஃபஸ்ட்டுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல ஈக்குவாலிட்டிங்கிற ரேஞ்ச். சேஃப்டி எப்படி இருக்குது? சேஃப்டி அதுதான் சொல்லல, அது ரொம்ப ஒரு கொஸ்டின் மார்க். இன்றைக்கி ஒரு நாள் கொண்டாட்டத்தோட இது எதுவுமே முடியக்கூடாது. ஸோ ஆஸ்பெக்ட் ஆஃப் சேஃப்டி ப்ரொடெக்ஷன் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இது ரொம்ப நல்லா இருக்கும். பட் நம்ம எப்பயுமே வந்து ஒரு சைடை மட்டும் தப்பு சொல்ல முடியாதுல்ல. நம்மளும் வந்து எல்லாமே சேஃபாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே. மற்றபடி வந்து சேஃப்டி நம்மளோட அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். கேர்ள்ஸை இப்படி பார்த்துக்கணும், நம்ம பேம்பர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் என் பையனுக்கு என்ன சொல்லுவேன்னா, அக்காவை அடிக்கக்கூடாது, கேர்ள்ஸை அடிக்கக்கூடாது, கேர்ள்ஸை நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும். அந்த மாதிரி தான் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம பார்த்துக்கணும் எல்லா விஷயத்தையும். உங்களோட ரோல் மாடல் யார்? எனக்கு என் அம்மா தான். ஆக்சுவலாக வந்து என்னோட அம்மா வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் நேச்சர். ஹவுஸ் ஒய்ஃப் தான், தனியாக எங்கேயுமே போக மாட்டாங்க. எதுவுமே தெரியாது. கீழே வீடை விட்டு இறங்கணுன்னா நாங்கள் யாருன்னா ஒருத்தரை ஹெல்ப் பண்ணோம். எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பொண்ணு. பட் எங்களுக்கு அவங்க சொல்கிற ஒரே அட்வைஸ், யாருக்கும் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது, டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நாங்கள் ஆக்சுவலாக லவ் மேரேஜ். எங்கள் அம்மா கொடுக்குற அட்வைஸ், உள்ளங்கையில் ஒன்று வச்சு தாங்கினாலும் நீ இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ், கரியரை பார்க்கணும், என்ன மாதிரி இருக்கக்கூடாது சொல்லுவாங்க. ஸோ தட் எனக்கு அம்மா தான். வாட் எவர் என்னோட ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லாமல் நான் இங்கே இல்லை. பட் நமக்கு ஒரு லேடி ஒரு இடத்துல ஆஸ்பயர் பண்ணி இருப்போம்ல, நிறைய ரோல் மாடல் நிறைய பேர் இருப்பாங்க. பட் அம்மா மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் வந்து நம்ம எங்கேயுமே மீட் பண்ண முடியாது. அவ்வளோது. அட்வைஸ் அப்படிலாம் இல்லை, ஏன்னா அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு இதெல்லாம் இல்லை. நான் என்ன ஃபாலோ பண்ணேன்னா, நம்ம ஒரு ஜென்ஸ் இப்படி இருந்திருக்கலாம், ஜென்ஸ் அப்படி இருந்திருக்கலான்ற சொல்கிறத விட நம்ம இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு ஒரு இது வச்சு நம்ம போகணும். அவ்வளோதான். மற்றபடி ஒரு தப்பு நடக்குதுன்னா அங்கே எல்லா விதத்துலேயும் நம்ம பார்க்கணும்ல. நம்மளோட சேஃப்டி நம்ம கையிலன்றதை என்றைக்குமே மறக்கக்கூடாது. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையில இருந்தும் எல்லாமே நம்ம ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணி தான் பார்க்கணும். அவ்வளோதான்.